அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஏசி வேற அடிக்கா ரிப்பேர் ஆயிடுது. இந்த ஏசி மெக்கானிக் போடணும்னா அப்போ இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டகாட்டி விடுவோம். நாமளே பார்த்துருவோம். நான் அவ்வளோ பெரிய ஒன்றும் சின்ன சிம்பிள் வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தான் அப்படியே ரெடி பண்ண வேண்டியது தான். முடிச்சா அவ்வளோதாண்டா, முடிச்சிடா. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடவுளை எனக்கு கொடு, நான் தாங்கிக்கிறேன். ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களால தாங்க முடியாது. எல்லா கஷ்டமும் என்னோடையும் விட்டோம். அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். விட்டு விடே ஒரு நல்லதான் இருக்கு. ஆனால் இடவட்ட பையில ஓரமாக தாண்டா இருக்கேன். இதுக்கு என்ன ஆரம்பிக்கிறேன்? தம் அடிக்கிறியா? தம்முன்னா பீடி சிகரெட்டியா? பிடிச்சதில்ல. புட்டி அடிக்கிறியா? புட்டின்னா பிஸ்கி பிராண்டியா? குட்டி பழக்கம் உண்டா? குட்டி பொண்ணு கண்ட இடத்துல கீழே உருளாதானே சும்மா கேட்குறியா? பாரு, குண்டி எல்லாம் மண்ணா இருக்கு. நல்லா ஸ்கூலில் சேர்த்துட்டு தான் நான் நிம்மதியே இருப்பேன். என் பொண்டாட்டிக்கிட்ட சோத்துல ஏன் உப்பு இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு கோச்சிட்டு எங்கே போனான்னு தெரியல. தேடி பார்க்குறேன், எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கன்னு பார்த்தா சொல்லுங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லுங்க. இவ்வளோ நேரத்துக்கு தையல் கிளாஸ் முடிஞ்சிருக்குமே, வந்துருப்பாளே, ஆளை காணோம். எவ்வளோ வெயிட் பண்ணுறது? டா வராடா, அப்போதான் வரா. யாழ் வந்துச்சு, நான் போயிட்டு பாய். தெரியா இரவு மாடு உன்னத்தாண்டா, ஒத்தை குத்த வாடா. பண்ணி வாடா, செவடா, ஒத்தை குத்த வாடா பார்ப்போம். போடாங்கிட்டு நான்லாம் மூச்சு விட்டாவே நீ செத்து போயிடுவேன். இங்கே வந்து ரூட்டை கொடுத்துருக்குற போடா. நீ எத்த தண்டி வாயி என்ன யார் நீ? இங்கே வந்து என்ன பண்ணுற? போவியா அங்கிட்டு? நாங்களாம் அனகொண்டா பாம்பே அசால்ட்டாக பார்ப்போம். நீ என்ன மண்ணொலி பாம்பு மாதிரி, என்ன சாதாரண புழு மாதிரி எனக்கு. நீ எங்கே வந்து என்ன யார்கிட்ட சேட்டையை கட்டுறா? வாங்கிக்க வந்தேன். போ அங்கிட்டு போ, ஓடிடு. சாதுவாக இருக்கேன். என்னை படுத்தினா மென்னு துப்பிட்டு போயிடுவேன். தலை இங்கேயே நேற்ற நீ நீட்டாத புள்ள போ. போடி எங்க கண்ணிலே போடக்கூடாது, அப்படியே மறைஞ்சு ஊட்டிட்டணும். சரியா? அந்த பயம் இருக்கணும். நான் வந்துட்டேன்டா, நீ இன்னும் ஆளை காணோம். நானும் வந்துட்டேன்டா. இதான பிஸ்கெட் இருக்கேன். ஒன்று எடுக்கவா 2 எடுக்கவா? ஒன்றுனா எட்டுறா, 2 எட்டுறா. பக்கத்தில் தண்ணி பாரு. அது எங்கே இருக்கு? அங்கம்மா இங்கே இருக்கு. தண்ணியில் ஊற வை, நல்லா இருக்கும். இரா போடுறான் தண்ணியில் போட்டுனே ஊருமா நல்லா ஊறிட்டுக்கும். இந்த சாப்பிட்டு பாரு. ஆமாம் ஊறிச்சு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றது சூப்பர்டா, நல்ல ஐடியாவும் இருக்கே. பண்ணி பண்டாளா? பூனை மணி, சாரா பாம்பு, மாட்டுறாவே. சண்டை போட்டது அவன் வந்து பேசட்டும். சண்டை போட்டது அவ வந்து பேசட்டும். நான் எது பேசணும்? சண்டை போட்டதும் அவன் ஃபஸ்ட்டு பேசுவான், நான் பேசுவேன். நான் எதுக்கு பேசணும்? அவள் பேசுனா பேசுறா, இல்லைன்னா போறா வீட்டு. நான் அவளை எழுதி குடிக்க மாட்டேன். வெளில விட நீயோட சரி குடிச்சது தப்புதான். நான் எதுவும் குடிக்க மாட்டேன். கொண்டு ஊட்டி சொன்னா கேளுவேன், வெளில விடுவேன். போனா போகுது. நான் வீட்டுக்குள்ளே படக்க வச்சா நீ ஏன் சில்லை எடுத்து யாருக்கு ஹாய்னு மெசேஜ் லவுடக்க போல் வாங்கிக்க. எப்படி கணக்கு பார்த்தானே 2000 கம்மியானது. எடுத்துகிட்டு போலவா ஏண்டி பட்டு பீரோவிலேருந்து 2000 எடுத்தேன். நான் இதுக்கு இருக்கிறேன். நீங்களே விற்கிறீங்க, நீங்களே எடுக்கிறீங்க. என்ன கேட்டு எனக்கு என்ன தெரியும்? இது வாங்கிட்ட 2000 அதே பொருள் எவ்வளோ சிவமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சான் முன்னேறலாம் சொன்னாங்க. இப்போதான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய பொய்ன்னு. இந்த ஒரு பொய்யை கண்டுபிடிக்கிட்டே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கேன். அப்புறம் கூப்பிட்றான், யாரோ வராங்க லைட்டாக 1 நிமிஷம் அப்புறம் கூப்பிட்றான்டா. நிம்மதியாக கொஞ்ச நேரம் ஃபோன் பேச விட்றாளா? வந்து எட்டிட்டு பார்க்குறான். அடுத்த மாதம் வந்தால் வயசு 30 போகுது. இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகும் நம்பிக்கை இல்லை. கடைசி வரைக்கும் இதய முரளி மாதிரி வாழ வேண்டியதும். நான் வருத்தமில்ல வாலிபர் சேன தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? காக்கில போட்டு அத்தி நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து நிம்மையை தூங்க விடுறாங்களா? ஆடி மாதம் வந்ததான் போதும்
கூழ் ஊத்துறேன் கிடா வெட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்தா புட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. நிம்மையே என்னால் போய் தூங்க வேண்டியது. ஆளை விடுங்கடா சாமி, நீங்கள் என்னமோ பண்ணுங்க. டேய் டெக்லஸு எந்திரா. அப்படி என்னடா சரக்கு அடிச்சா உட்காந்துட்டு தூங்குற தோடா. டேய் டெக்லஸ் மண்டியா எந்திரா, கண்ணை முடிச்சு போடுறா. உயிரோட இருக்கே செத்துட்டியாடா. டேய் உயிரோட தான்டா இருக்கேன், என்னடா நான் சொல்கிறேன். டே தம்பி சொன்னா கீழே கட்டை மேலாம் ஏறாத, ஏறி விளையாடாத. கட்டைக்கு மேலே குஞ்சு மாட்டிக்கிச்சுன்னா எடுக்க ரொம்ப சிரமம், வலி தாங்க முடியாது ஒன்றால். கட்டையிலேருந்து கீழே இறங்கடா, சொன்னபடி கேளு. வெளியில் 1000 பிரச்சனை இருந்தாலும் ஆம்பளைங்க சமாளிச்சுக்கிறாங்க. ஆனால் பொண்டாட்டி அம்மா பிரச்சனை மட்டும் இவன் சமாளிக்கவே முடியாது. இவங்களால இல்லை, யாராலையும் சமாளிக்க முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு இவங்களுக்கு. ரொம்ப நாளாக யோசிக்கிறேன். மருமகனுக்கும் அவனாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது எல்லா குடும்பத்திலே. ஆனால் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வர மாட்டேங்குது. வருமா வராதான், வராது காலத்துக்கும். ஆம்பளைங்க எப்பவுமே கிரேட்டு தான். ஸ்கூல் படிக்கும்போது யார் ஃபேனு? கமல். காலேஜ் படிக்கும்போது மாதவன். இப்போ சிம்பு. அண்ணா உங்களதான் சொல்லுது தம்பி. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது யார் ஃபேனு? காலேஜ் படிக்கும்போது இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பவுமே. எங்க வச்ச ஆளு காணாம. அவ்வளோ என் ஆளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண போயிட்டு இருக்கிறேன். லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்து என்னன்னு சொல்கிறேன். உண்மையில லவ் பண்ணுறேம்மா, கிரைம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தில்ல. ஓ அதுவா? அதான் உன் வம்சனுக்கு இருக்கு பையன் வம்சமாமே. அதான் எங்கள் அம்மா சொல்லிச்சு, அதனால நான் பேசாமல் இருந்துட்டேன். இந்த உலகத்துல இருந்து எப்படி கொசுவை ஒழிக்க முடியாதோ அதே போல தான் இந்த மக்கள்கிட்ட இருந்து பொய் பேசுறத ஒழிக்கவே முடியாது. பொய் சாதாரணமாயிடுச்சு, அது ஒரு குற்றமே இல்லைன்னு மாதிரி ஆயிடுச்சு. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே, அதைத்தான் நானும் சொன்னேன். எனக்கு தைப்பூசம் இல்ல, அதுக்காக முருகனை மறந்துட முடியுமா? தேவர் சட்டு கூட்டு சந்தானம், சட்டு கூட்டு சந்தானம், ஜக்கச்சி 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 ஜக்க. நீ முருகனை ஜிஞ்சு கட்டிதெல்லாம் போதும், நிப்பாட்டு. காது வலிக்குது. என்ன அன்பா, எல்லா ஊர்லயும் தரையில தான் யோகா பண்ணுவாங்க, உங்க ஊர்ல மட்டும் மரத்தை மேங்கள யோகா பண்றோம். அதுவும் மாப்பிள்ள அதே அவனால கட்டிங் கண்ணாயிரும். கட்டிங் அடிச்சு கம்முன்னு இருப்பான். கட்டிங் மேலே போச்சுன்னா கண்டபடி இப்படி தான் பண்ணுவான். ஒரு கோளாறு பிடிச்சோண்டா விட்டுறா. என்ன கட்டிங்கே எந்த காட்டு காட்டுறான், பயங்கரமான ஆள் இருப்பான். மாப்பிள்ள உன் எய்ம் என்ன? அதுவும் மச்சான் ஒரு சின்னதாக வேலை, ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பைக்கு, அப்புறம் கல்யாணம். அப்பா அம்மாவோட அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். A few moments later. மாப்பிள்ள நினைச்சதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. வீடு, காரு, கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டேன். யாரும் மாப்பிள்ள புது காரா? கார்ல யாரு? அப்பா அம்மாவா? அப்பா அம்மா இல்லடா, மாமி மாமனாரு. நாமும் நினைச்சா கடவுள் ஒன்று நினைப்போம். கடவுள் நினைக்கிறானா இல்லையே, பொண்டாட்டி ஒன்று நினைக்கும், அதுதான் நடக்கும். சரி மாப்பிள்ள மல்லிகம்மா அப்பளுக்கு வர. என்ன வாசமா இருக்குது? நல்ல வாசமா தான் இருக்கு. பரவாயில்ல, என்னென்னமோ நீங்க ட்ரை பண்றீங்க, ஒன்றும் பண்ண முடியல. உங்களெல்லாம் நினைச்சா காமெடியா இருக்கு. ஏன் காசை கொடுத்து கறி வைக்கிறீங்க? இங்க வளையமலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவர் நான் உயிர் நண்பர் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா ஒரு 6 மூக்கில் பயன் வட்டின்னா உங்களுக்கு அரையாந்திரியா போச்சா? நானிலிருந்து குடிக்கவே கூடாது ராசாமி, தலை ஒலி பின்னி எடுக்குது. நான் குமாரே தனியா உட்காந்துருக்கேன், தலை வலிக்குதுடா. தலைவலிக்கு ஒரு ஐடியா சொல்லுவா. ஒரு கட்டிங் போட்டா
சேவ் வேணும். சாருக்கு வச்சிருக்கேன் மிலிட்ரி ஒரு ஃபுல் இருக்கு. வரையா போலாம். அது உள்ளா எங்கடா பிடிச்சிய சாக்க கூரை வாடா போலாம். நம்ம சைடிஸே போகிற வழியே பிக்கப் பண்ணிக்கலாம் போலாம்.